சக்தி கோச்சிங் சென்டர் சார்பாக ஹோம்கார்டு இலவச மாதிரி தேர்வு வளாகத்தில் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இலவச மாதிரி தேர்வு எழுதினர். மத்திய அரசு தரக்கூடிய நிதி தொடர்பாக தமிழக நிதி அமைச்சருக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மத்திய நிதி அமைச்சரை நேரடியாக சந்தித்து அதனை தீர்த்து கொள்ள வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமை செயலகம் அருகே அரிய வகை ஆலிவ் ரிட்லி ஆமை இறந்து கரை ஒதுங்கியது. சித்தர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் தனியார் பிளாஸ்டிக் தயாரிக்கும் தொழிற்சாலையில் லஞ்சம் கேட்டதாக எழுந்த புகாரை தொடர்ந்து வணிக வரித்துறையை சேர்ந்த 2 அதிகாரிகள், பெண் ஆலோசகர் உட்பட 3 பேரை சிபிசிஐ கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சக்தி கோச்சிங் சென்டர் சார்பாக ஹோம்கார்டு இலவச மாதிரி தேர்வு வளாகத்தில் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இலவச மாதிரி தேர்வு எழுதினர். சக்தி கோச்சிங் சென்டர் மேலாளர் முரளிதரன் இத்தேர்வை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனை வழங்கினார். இதில் பங்கேற்கும் மாணவ மாணவிகளுக்கு முக்கிய வினாவிடை அடங்கிய கையேடு இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் ஹோம்கார்டு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் வரும் 10ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும், முதல் பகுதி காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும், 2ஆம் பகுதி மாலை 6 மணி முதல் 8 மணி வரைக்கும் நடைபெற உள்ளதாகவும் கூறினார். இதில் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு தரக்கூடிய நிதி தொடர்பாக தமிழக நிதி அமைச்சருக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மத்திய நிதி அமைச்சரை நேரடியாக சந்தித்து அதனை தீர்த்து கொள்ள வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள கோமாதா கோயிலில் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கலச நீருக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை கலந்து கொண்டு பூஜை செய்து தொடர்ந்து அங்கு பராமரிக்கப்பட்டு வரும் பசுமாடுகளுக்கு உணவளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியில் மத்திய அரசு எந்த ஒரு பாரபட்சமும் பார்ப்பதில்லை. மத்திய அரசு தரக்கூடிய நிதி தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தமிழக நிதி அமைச்சர் மத்திய நிதி அமைச்சரை நேரடியாக சந்தித்து அதனை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றார். புதுச்சேரி தலைமை செயலகம் அருகே அரிய வகை ஆலிவ் ரிட்லி ஆமை இறந்து கரை ஒதுங்கியது. ஆலிவ் ரிட்லி ஆமைகள் பசிபிக், அண்டார்டிக் மற்றும் இந்திய பெருங்கடல்களின் வெதுவெதுப்பான நீரில் வசிக்கும். உலகில் காணப்படும் அனைத்து கடல் ஆமைகளிலும் மிகச் சிறியவை மற்றும் அதிக அளவில் உள்ளன. சுமார் 2 அடி நீளம் மற்றும் 50 கிலோ எடை வரை வளரும். ஆலிவ் ரிட்லி இதய வடிவிலான மற்றும் வட்டமான அதன் ஆலிவ் நிற கார்போசல் அதன் பெயரை பெற்றது. ஆலிவ் ரிட்லிகள் முட்டைகளை இடுவதற்கு நவம்பர் மாதம் முதல் இந்திய கடற்கரை பகுதியில் உள்ள மணல் பரப்பிற்கு வந்து முட்டையிடுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி தலைமை செயலகம் அருகே ஆலிவ் ரிட்லி ஆமை இறந்து கரை ஒதுங்கியது. இதனை வனத்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. வனத்துறை ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து ஆமையை ஆய்வு செய்தனர். 25 வயது மதிக்கத்தக்க இந்த ஆமை 20 கிலோ எடை உள்ளது என்றும் இது இறந்து 1 வாரத்திற்கு மேலாக இருக்கக்கூடும் என தெரிவித்தனர். மேலும் முட்டையிடுவதற்காக கடற்கரை பகுதிக்கு வரும் பொழுது மீனவர்கள் வலையில் அல்லது போட்டில் சிக்கி உயிரிழந்திருக்கலாம் என வனத்துறை ஊழியர்கள் தெரிவித்தனர். சித்தர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். சித்தர் தினத்தை முன்னிட்டு ஆரோ பாரதி, ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி மற்றும் புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை மற்றும் கலை மற்றும் பண்பாட்டுத்துறையின் இணைந்து சித்தர்களின் வழிபாட்டு மரபுகள், குறியீட்ட மார்பு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் என்ற தலைப்பின் கீழ் 29-30 டிசம்பர் சர்வதேச மாநாட்டை ஏற்பாடு செய்தது. ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் தலைவர் ஸ்ரீ பிரதீப் நாரக் ஸ்ரீ அரவிந்தரின் கருத்துக்களை எடுத்துரைத்தார். சித்த மரபு என்பது உலகுக்கு அருவமான ஒன்றை வழங்கிய பாரம்பரியம் என்று கூறினார். பாரம்பரிய அறிவு முறையின் முக்கியத்துவம் மற்றும் சமகால உலகத்திற்கான அதன் பயன்பாடு குறித்து ஸ்ரீநரங் பேசினார். நிகழ்ச்சியில் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் உறுப்பினர் செயலாளர் டாக்டர் கிஷோர் குமார் திரிபாதி பேசுகையில், பாரம்பரிய சித்த கலாச்சாரத்தின் ஆன்மீக பழக்கங்கள் நல்வாழ்வை உள்ளடக்கியது என்பதை பற்றி பேசினார். சித்தர்கள் மீதான ஸ்ரீ அரவிந்தரின் பார்வை எடுத்துக்காட்டி சிறப்பு கூறும் வகையில் சித்த பாரம்பரியம் தலைமுறைகளுக்காக பாரம்பரிய அறிவு அமைப்புகளை பிரதிபலிக்கிறது என்பதையும், ஆன்மீக அம்சங்களை குணப்படுத்தும் நடைமுறைகளுடன் ஒருங்கிணைத்தமையும் பற்றியும் மற்றும் மனித குலத்தின் கலாச்சார மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தின் முக்கிய பகுதியாக இது கருதப்படுகிறது என்பதையும் கூறினார். திருக்கைல பாரம்பரியம், மயிலம் பொம்பரத்த ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள், ஆன்மீகத்தின் முக்கியத்துவம் மற்றும் சமூக நலனுக்கு ஆன்மீகம் எவ்வாறு உதவுகிறது என்பது போன்ற பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றினார்கள். இவ்வாறு அவர் இந்தியா முழுவதும் உள்ள பக்தி பாடல்களின் முக்கியத்துவத்தை விளக்கினார். நமது அன்றாட வாழ்வில் ஒழுக்கம் மற்றும் பொறுப்புகளின் அவசியத்தை எடுத்துரைத்தார். இந்த பாராட்டு விழாவில் ஸ்ரீ கணபதி சுவாமிகள், புதுச்சேரி அம்பலத்தாடும் சுவாமிகள்,
திருமடம் புதுச்சேரி அரசின் செயலர் டாக்டர் ஜெயந்தகுமார், IAS பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் தரணிக்கரசு, டாக்டர் கிஷோர்குமார் திரிபாதி, உறுப்பினர் செயலர்கள் ஆரோபரதி, ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் ஆரோபதியின் இணை இயக்குனர் சாரு திரிபாதி மற்றும் CV கலியபெருமாள், இயக்குனர் கலை மற்றும் கலாச்சாரத்துறை உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் தனியார் பிளாஸ்டிக் தயாரிக்கும் தொழிற்சாலையில் லஞ்சம் கேட்டதாக எழுந்த புகாரை தொடர்ந்து வணிக வரித்துறையை சேர்ந்த 2 அதிகாரிகள், பெண் ஆலோசகர் உட்பட 3 பேரை CBCI கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே வணிக வரித்துறை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பணிபுரியும் 2 அதிகாரிகள் பெண் ஆலோசகர் மூலம் வில்லியனூர் பகுதியில் உள்ள தனியார் பிளாஸ்டிக் தயாரிக்கும் தொழிற்சாலை நிர்வாகத்திடம் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக தனியார் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் செல்போனில் பேசிய ஆடியோ ஆதாரத்துடன் CBCIடியும் புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரின் அடிப்படையில் நேற்று இரவு சென்னையிலிருந்து 3 கார்கள் வந்து CBCI அதிகாரிகள் வணிக வரித்துறை அலுவலகத்தில் இன்று முதல் சோதனை நடத்தினர். இதில் 2 அதிகாரிகள் மற்றும் பெண் ஆலோசகர் உட்பட 3 பேரையும் CBI அதிகாரிகள் கைது செய்து தனியிடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் CBI அதிகாரிகள் மற்றும் ஆவணங்கள் குறித்து தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி பொறுப்பு வகிக்கும் வணிக வரித்துறையில் லஞ்ச புகார் தொடர்பாக CBI அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சக்தி கோச்சிங் சென்டர் சார்பாக ஹோம்கார்டு இலவச மாதிரி தேர்வு வளாகத்தில் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இலவச மாதிரி தேர்வு எழுதினர். மத்திய அரசு தரக்கூடிய நிதி தொடர்பாக தமிழக நிதி அமைச்சருக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மத்திய நிதி அமைச்சரை நேரடியாக சந்தித்து அதனை தீர்த்து கொள்ள வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமை செயலகம் அருகே அரிய வகை ஆலிவ் ரிட்லி ஆமை இறந்து கரை ஒதுங்கியது. சித்தர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் தனியார் பிளாஸ்டிக் தயாரிக்கும் தொழிற்சாலையில் லஞ்சம் கேட்டதாக எழுந்த புகாரை தொடர்ந்து வணிக வரித்துறையை சேர்ந்த 2 அதிகாரிகள், பெண் ஆலோசகர் உட்பட 3 பேரை CBCI கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.